நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். என்ன சொல்லி இறைவா உன்னை பாடுவது? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். என்ன சொல்லி இறைவா உன்னை பாடுவது? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். அதனால் ரசூலை கரீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பெயரால் அவருடைய பிறந்த பெருமங்கல நாள் நிகழ்வை மையப்படுத்தி நம்முடைய நீடூரில் தொடர்ந்து நிகழ்ந்து வரக்கூடிய இந்த சொற்பொழிவு வரிசையில் இன்றைக்கு மக்கள் மனங்களை வென்ற மக்காவின் வெற்றி என்ற தலைப்பில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அனைத்து ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அடைமடையென இறைவா நீ பொழிந்து அருள்வாய் என்கிற அவாவையும் துவாவையும் முன்வைத்து என்னுடைய பணிவான உரையை இந்த உயர்ந்த அரங்கிலே வைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பழைய மதுரை மாவட்டம் இப்பொழுது தேனி மாவட்டம். அங்கே பிறந்து மதுரையில் படித்து, பிறகு திருச்சியில் படித்து, பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே படித்து, அண்ணன் கவிக்கோ அவர்களுடைய அழைப்பின் பேரில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு 1970 வருகை தந்து இப்பொழுது தொடர்ந்து வாணியம்பாடியில் இருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் வாணியம்பாடி பாய் வீடு என சொன்னால் நீடூரை தாய் வீடு என்று நான் சொல்வேன். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்கள் இங்கே இதே நீடூரில் வைத்து சொன்னார்கள், அப்துல் காதர் வாணியம்பாடியிலிருந்து வந்தால் நீடூரை விட்டு கிளம்ப மறுக்கிறார், அவருக்கு வேற ஏதாவது செட்டப் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் என்று சிராஜுல் மில்லத் அவர்கள் நீடூரில் ஒரு முறை குறிப்பிட்டார். அவ்வளவு பாசமும் நேசமும் அன்பும் நட்பும் தோழமையும் இன்னும் மனதிலே ஈரமாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் கவர்ந்த வண்ணம் இருக்கின்றன. 80களில் மரியாதைக்குரிய ஹஸ்ரத் மௌலானா ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் அவர்கள் முதல் முறையாக என்னையும் அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்த அந்த காலம் தொட்டு எத்தனையோ நிகழ்வுகளுக்கு வருகை தருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஹஸ்ரத் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் அதை கோடிட்டு காட்டினார்கள். எனவே நீடூர் என்பது கல்விமான்களை, அறிவாற்றல் மிகுந்தவர்களை, அன்புடையோர்களை, சமூகத்திற்கு உழைக்கக்கூடியவர்களை அந்நியப்படுத்தாமல் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என்கிற காரணத்தினாலே தான் பொதுவாக மீளாது நிகழ்ச்சிகள் குறைந்து சின்னஞ்சிறு சிற்றூர்கள் முதற்கொண்டு இந்த ரபியுல் அவல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற முறைமை தமிழகத்திலே மாறி
கொஞ்சம் இடைவெளி வந்து விட்டதோ என்று கலங்கி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இந்த அழைப்பை என்னுடைய அன்பிற்கினிய தம்பி இக்பால் அவர்கள் வழியாக விடுத்தார்கள். இறைவனுடைய மாபெரும் கருணையும் அருளும் பெருகி இருக்கிற காரணத்தினாலே உங்களை எல்லாம் இந்த இரவிலே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி கிட்டி இருக்கிறது. அதுவும் நம்முடைய ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்வமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில் முத்திரை சிறப்பு, சிகர சிறப்பு எத்தனையோ உண்டு, பட்டியலுக்கு அடங்காத சிறப்பு. அவரவர்கள் பார்வையிலே இந்த வரலாற்றை தொடுத்தும் தொகுத்தும் எழுதி பார்த்தாலும் எழுதி தீராது, இன்னும் மிச்சம். எனவே இது சொல்லப்பட்டு நிறைவு செய்யப்பட முடியாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அதனை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டமும் தேவையும் ஒரு மார்க்க கடமையாக இன்றைக்கு நமக்கு அது அமைந்திருக்கிறது. நம்முடைய மிஸ்வாவுல் ஹுதா இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள், பயின்று கொண்டு சென்ற மாணவர்கள், அவருடைய உள்ளத்திலே கமல கமல எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த 12 நாள் ஒரு தொடர் சொற்பொழிவு என்பது சில ஊர்களில் தொடங்கினார்கள், விட்டுவிட்டார்கள். இது தொடர்ந்து நீடித்து நடக்கிற காரணத்தினால் இதற்கு நீடூர் என்ற பெயர் பொருத்தமாக அமைந்துவிட்டது. நான் இங்கே எலெக்ஷன்ல எல்லாம் நிற்க போறதில்லை, எப்பவும் நிற்க மாட்டேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கருதி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஒரு சுவாசத்தை போல, ஒரு மூச்சை போல இடைவிடாது நிகழ வேண்டிய ஒன்று இந்த பணி. தூங்கும் பொழுதும் சுவாசம் நிற்பதில்லை. நீங்கள் உழைக்கிற பொழுதும் சரி, அல்லது விழிப்போடு இருக்கிற பொழுதும் சரி, இறைவனுடைய மாபெரும் அந்த கருணை இருக்கிற காரணத்தினாலே தான் தன்னை போல உருவமற்றதாக காற்றை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த சொற்பொழிவை என்னுடைய சின்னஞ்சிறு கவிதை ஒன்றோடு தொடங்கலாம் என்று கருதுகிறேன். நபிகள் பெருமானாரை பற்றி ஒரு சின்னஞ்சிறு கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் உட்கார்ந்தேன். இந்த கவிதை எழுதி 60 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு 80 வயது. அன்பிற்குரியவர்களே, 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே பெருமானாரை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது எழுதிய அந்த கவிதை நிகழ்வை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவே சர்வ செய்திகளும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். நபிகள் பெருமானாரை பற்றி பாடல் ஒன்று எழுத இருக்கையில் அமர்ந்தேன். என் முன்னே காகிதத்தில் காத்தமுன் நபியை பற்றி கவிதை ஒன்று எழுதி மேஜையின் மீது ஆசையாய் வைத்தேன். உள்ளே குழந்தை அழும் ஒலி என் செவிகளில் கேட்டது. காத்தமுன் நபியை பற்றி கவிதை எழுதிய கவிதை தாள்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு குழந்தை அழும் ஒலி கேட்டு உள்ளே அதனை அமைதிப்படுத்துவதற்காக சென்று திரும்பினேன். எழுதி வைத்த கவிதை தாள்கள் முழுக்க கீழே தரையில் இறைந்து கிடந்தன, செதறி கிடக்கிறது.
வீட்டிலே குழந்தை தொட்டிலில் இருக்கிறது, சமாதானப்படுத்தி விட்டு வந்து பார்த்தால் பெருமானாரை பற்றி பிரியத்தோடு எழுதிய அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த கவிதை தாள்கள் கீழே மேஜையை விட்டு கீழே சிதறி கிடக்கின்றன. ஒரு குர்ஆனுடைய ஏடு, அரபு எழுதப்பட்ட ஏடு இஸ்லாமிய வீடுகளில் எங்காவது கீழே கிடந்தால் ஒரு பதைபதைப்போடு, ஒரு துடிப்போடு, அது என்ன என்ற விவரம் தெரியாதிருக்கிற பொழுதே ஓடோடி சென்று கையிலே எடுத்து இது கீழே விழுந்து விட்டதே, கீழே கிடக்கிறதே என்று ஒரு ஆர்வத்தோடு அதனை பற்றி எடுக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ரொம்ப இத்து போயிருச்சுன்னா அதை கூட குப்பையில் கொண்டு போய் யாரும் கொட்டுவதில்லை. மாறாக எங்காவது நீர்நிலைகளில், கிணறுகளில் பத்திரமாக அங்கே கொண்டு போய் அவற்றை போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே தொடர்ந்து நிகழ்ந்து வந்து நாம் அறிந்த செய்திதான். எனவே நான் எழுதிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கவிதைத்தாளை கீழே மேஜை விட்டு கீழே தள்ளியதை பார்த்து விட்டு எனக்கு கோபம் வந்தது. ஏன்னா அப்ப சின்ன வயது. கோபம் வந்தது. காத்தமுன் நபியை பற்றி எழுதிய கவிதைத்தாளை தரையில் கீழே தள்ள யாருக்கு தைரியம் வந்தது? சுற்றுமுற்றும் பார்த்தேன், வீட்டிலே யாரும் இல்லை. ஜன்னல் திறந்து கிடக்கிறது. காற்று வந்து கலைத்து போட்டு இருக்க வேண்டும். ஏன்னா வீட்டில் வேற யாரும் இல்லை, குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. எனவே நான் எழுதிய நாயகத்தின் பேரிலே அன்பு கூர்ந்து எழுதிய அந்த தாளை தரையில் கிடப்பதை பார்த்து துடிதுடித்து கோபத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் இல்லை. ஆமாம், இது காற்று செய்த வேலையாய்த்தான் இருக்கும் என்று கோபத்தோடு காற்றை பார்த்து கேட்டேன். காத்தமுன் நபியின் பெயரை முன்வைத்து நான் எழுதிய கவிதைத்தாளை தரையில் கீழே தள்ள காற்றே உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று கேட்டேன். தனியா பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு செல்போனை பாக்கெட்ல போட்டு அவனா பேசிக்கிட்டே போறான். விட மாட்டேன், உயிரோட ஒழிச்சிருவேங்கிறான். எதிர்த்தாப்புல ஊர் நாட்டமக்காரர் வந்துட்டு இருக்க. தனியே இன்றைக்கு பேசக்கூடியவங்க அதிகமாக போய்விட்டார். ஒரு காலத்துல ஒரு வீட்டுல வந்து டெலிபோன் இருக்கும் சொல்லி சொன்னா அது ஓசை கேட்டால் அங்கங்கே இருக்கிறவங்க ஓடோடி அந்த தொலைபேசிக்கு பக்கம் வருவார்கள். இப்ப ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்க கூட செல்பேசி வந்துருச்சுன்னா கூட்டத்தை விட்டு தனியே போய் விடுகிறார். ஒன்று சேர்த்த ஒரு கருவி இன்றைக்கு தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டது, கண்கூடா பார்க்கிறோம். அதனாலே தனியா கேட்ட காற்றே, இந்த கவிதைத்தாளை கீழே தள்ளுவதற்கு உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று காற்றை பார்த்து கேட்டேன். காற்று என் காதருகில் வந்து மெதுவாய் சொன்னது, நீ எழுதிய கவிதைத்தாளை கீழே தள்ளவில்லை, நீ எழுதிய கவிதைத்தாளை நான் கீழே தள்ளவில்லை, புனிதர் முகம்மது என்று எழுதிவிட்டு போய்விட்டாயே, அந்த பெயரில் புழுதி படிந்திருந்தது, நான் துடைத்தேன் என்றது காற்று. புனிதர் முகம்மது என்கிற பெயரை நீ அப்படியே வைத்து விட்டு சென்றாய், அதில் புழுதி படிந்திருந்தது, துடைத்தேன் என்றது காற்று. அப்பதான் பார்த்தேன், ஜன்னல் சில சமயம் உள்ளே புழுக்கமா இருக்குதுன்னு ஜன்னலை நம்ம காற்றுக்காக திறந்தால் காற்றுக்கு பதிலா தெருப்புழுதி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும். சில சமயம் காற்றை விட புழுதிகள் தான் வெளியே இருந்து உள்ளே அதிகமாக வருகின்றன. இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போல நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்பொழுது காற்றை பார்த்து கேட்டேன். காத்தமுன் நபியை பற்றி எழுதிய கவிதையை
கீழே தள்ள, தரையில் தள்ள காற்றே உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டேன். காற்றை பார்த்து கவிதைத்தாளை கீழே தள்ளவில்லை, புனிதர் முகம்மது என்கிற பெயரில் புழுதி படிந்திருந்தது, துடைத்தேன் என்றது. காற்றை பார்த்து மீண்டும் கேட்டேன், காற்றே புழுதி வாரி தூற்றித்தானே உனக்கு பழக்கம், புழுதியை துடைக்கும் புத்தி எப்படி உனக்கு வந்தது என்று கேட்டேன். உத்தமர் முகம்மது பெயரை முத்தமிட்டேன், அந்த புத்தி வந்தது என்று காற்று எனக்கு விடை சொல். உத்தமர் முகம்மது என்கிற பெயரை முத்தமிட்டேன், புழுதி துடைக்கும் புத்தி, புழுதி தூற்றும் எனக்கு வந்து விட்டது என்று சொன்னால், உலகத்தினுடைய சர்வ அழுக்குகளையும் வெளுத்து தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான பணியை பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு இறை அருளாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம், பாசம், பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையான் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. உலகத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் அவர் அகமது நபியினுடைய உறவு என் நெஞ்சை கவ்வி பிடிக்கிறது. அந்த பற்று என்னை பற்றி கொள்கிறது என்ற கோடானு கோடி அவர்கள் மீது ஈடுபாடு கொண்ட பெருமக்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல மருந்தை, அருமருந்தை நினைவு கூறக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இங்க பார்த்தா எங்கு பார்த்தாலும் வெற்றி, எங்கு பார்த்தாலும் வெற்றி, எங்கு பார்த்தாலும் வெற்றி, அது பற்றி எரிகிறது. கடைசியில் நான் பேசுற தலைப்பையும் பார்த்தா மக்காவின் வெற்றி என்று வெற்றி பின்னாடி போயிடுச்சு. நல்ல வேளை மக்கா முன்னாடி வந்திருக்க. என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது. ஏன்னா பெருமானாருடைய வரலாற்றை பிறப்பு முதல் அவருடைய இறுதி நொடிகள் வரை உலகத்தில் எத்தனையோ பேர் பாடி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் கூட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? இந்த சமூகத்திற்கு அந்த பொறுப்பு ஏன் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, நான் மன மகிழ்ச்சியோடு இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 6000 அமுதப்பாடல்களாலே அண்ணன் பெருமார் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய உமர் புலவர் 6000 பாட்டு எழுதினார். காசிம் புலவர் சொல்லிட்டு குமரி முனையில் கோட்டாறு பகுதியில் நபிகள் நாயகம் பேரில் பிள்ளை தமிழ் என்ற சிற்றிலக்கியத்தை பாடி பெருமானாரை ஒரு குழந்தை போல பாவித்து, பெருமானாரை கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை போல கற்பனை செய்து கொண்டு காசிம் புலவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழ் என்று எழுதினார். அவருடைய வரலாறு நேற்றைக்கு புரட்டுகிற பொழுது என் கைக்கு கிடைத்தது. கைக்கு கிடைத்த பொழுது தொழுது விட்டு வந்து பசியோடு படுத்து கிடக்கிறார். நபிகள் பெருமானாரை ஒரு பிள்ளை என கருதி ஒரு தாய் கொஞ்சி கொஞ்சி, ஒரு தந்தை செல்லம் கொடுத்து ஒரு குழந்தை எப்படி அள்ளி எடுப்பார், அது மாதிரி பாடிய காசிம் புலவர் தொழுது வந்த களைப்பில் கொஞ்ச நேரம் தூங்குகிறார். உணவு தாய்மார்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தம் செய்து கொண்டு நல்லா தூங்கிட்டார். தூங்கி என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கண்களை திறக்காமலேயே காசிம் புலவர் கேட்டார். அகத்தி கீரை சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நம்ம வீட்டுல அதை விட ரிச் ஃபுட், நல்ல வசதி வாய்ப்புள்ள உணவு கீரை, அதை தவிர இங்கு வேறு இல்லை
என்று வருத்தத்தோடு அந்த அம்மையார் சொல்லிவிட்டு, அகத்திக்கீரை வெந்து விட்டதா என்று காசிம் புலவர் கேட்டார். ஆமாம் என்று சொன்னார்கள். கொதிக்க கொதிக்க அந்த பாத்திரத்திற்குள் கொதிநீரில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகத்திக்கீரையை எடுத்து பதற பதற கைகளிலே எடுத்து பார்வை விழி 2 கண்களிலும் அவித்த அந்த அகத்திக்கீரையை, கொதிக்கும் அகத்திக்கீரையை காசிம் புலவர் தன் 2 கண்களிலும் வைத்து தன் கண்களை குருடாக்கி கொண்டார். ஏன் என்று கேட்டார்கள். ரசூல் நாயகத்துடைய திருமுகத்தை பார்த்து விட்டேன், அவரை பார்த்த விழிகளுக்கு பிறகு வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னார். நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? கண்ணை விட சிறந்த, கண்ணிற் சிறந்த உறுப்பில்லை என்று சொல்வார். நான் மதீனாவுக்கு சென்றிருந்த பொழுது பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகா ஷரீஃபிலே முன்னின்று கண்ணீரும் கம்பளையுமாக முதல் முறை பார்த்த பொழுது 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசுக்கு தலைவராக, கலீஃபாவாக, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு கொள்கைக்காக அமைந்த அரசாங்கத்தினுடைய நிலப்பரப்பின் அளவில் 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவு, தான் வாழ்ந்த 23 ஆண்டு காலம், 40 வயதில் இருந்து 63 நிறைவில் வெறும் 23 வயதில் தான் எடுத்துக்கொண்ட அந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பி நிறைவு செய்து, பிறகு அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் தொகை பெருகி இருக்கக்கூடிய 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசை, வல்லரசை தான் வாழும் காலத்திலேயே நிறுவிவிட்டு சென்ற பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கமாகி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தேன். என் கண்களில் நீர் பெருகியது. அன்பிற்குரியவர்களே, அது என்ன? தங்க பேழையிலா? இல்லை. வெள்ளி பேழையிலா? இல்லை. சர்வசாதாரணமான ஒரு அடக்க இடம். பாதுகாப்பு கருதி அதனை வலை போட்ட கதவுக்கு பின்னே வைத்திருக்கிறார்களே தவிர எந்த ஜோடனை இல்லை, எந்த அலங்காரம் இல்லை, எந்த செயற்கையான எந்த செய்தியும் அதில் இடம்பெறவில்லை. நான் அங்கேயே என் கண்ணீர் துளியை தொட்டு பேராக வைத்துக் கொண்டு எழுதினேன். இது என்ன? மன்னரை மூடிய மண்ணறை. இது மன்னரை மூடிய மண்ணறை. இது இது மண்ணறை இல்லை, இது மண் இமை. கண் இமை போல இது மண் இமை என்ற கண்மணி உள்ளே உறங்குகிற காரணத்தால் இது மண்ணறை இல்லை, மன்னரை மூடிய மண்ணறை. இது மண் இமை, கண் இமை போல மண் இமை. உள்ளே எங்கள் கண்மணி நாயகம் உள்ளே இருக்கிற காரணத்தால் என்று நான் பதிவு செய்த அந்த வரிகளை உங்களிடத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன். லைலாவை மஜ்னூனின் கண்களால் பார் என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசை நிறுவுதல் என்பது எவ்வளவு கடினம் என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதற்கென எடுத்த முயற்சிகள், பட்ட துயரங்கள், வேதனைகள், அல்லல்கள், தொல்லைகள், எத்தனை தியாகங்களுக்கு பிறகு இந்த மக்காவினுடைய வெற்றி சாத்தியப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் தான் மக்காவின் வெற்றி என்பதோடு இந்த தலைப்பு நிறைவு செய்யவில்லை. வெற்றி அதற்கு முன்னு எப்படி வெற்றி கிடைத்திருக்கிறது என்று வாக்குப்பட்டிகளை செயற்கை முறையில் சிலையாக்கிவிட்டு இன்றைக்கு வெற்றிகள் கிட்டுகின்றன. இயற்கையா ஒரு வெற்றி வந்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக எழுப்பப்படுகிறதானால் நீடூரிலே கொடுத்திருக்கிற தலைப்பு மக்களின் மனங்களை வென்று
பெற்ற மக்காவின் வெற்றி என்று சொன்னார். அன்பிற்குரியவர்கள், நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒருத்தர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் மற்றவர் தோல்வியுற்றிருக்க வேண்டும். அதனால நீங்க செய்தி வாசிக்கிற பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த கட்சிக்குரிய தொலைக்காட்சியில அந்த தேர்தல் ரிசல்ட் சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த கட்சி சோத்து போயிடுதுன்னா வெற்றி வாய்ப்பை இழந்ததுமா. அந்த கட்சிக்கு எதிர்கட்சி தொலைக்காட்சியா இருந்துச்சுன்னா மண்ணை கவினார்கள். ஒரு வெற்றி என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நேர் எதிராக யாராவது தோல்வி இருக்க வேண்டும். தோல்வி ஒருவர் அடைந்திருந்தால் இன்னொருவர் வெற்றி பெற்றிருப்பார். இது இயல்பில் வாழ்க்கையில் நாம் அறிந்த ஒரு செய்தி. வெற்றி பெற்றிருக்கிறோம்னா ஒரு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கிறோம், தேர்வு முடிவுகள் வருதுன்னா இந்த மாணவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாணவர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பொருள் இல்லை. எத்தனையோ பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாமல் தோல்வி பெற்றிருக்கிறார். ஆனால் வெற்றி என்ற சொல் ஒரு தோல்வியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி என்பதாகத்தான் வரலாறு பதிவு செய்தது. நீங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது இதை விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் மக்காவின் வெற்றி யாருடைய தோல்வியிலும் நிகழவில்லை. ஒருவரை தோற்கடிக்கிற பொழுது அல்லது தோற்று போகிற பொழுது தோற்றவன் வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். எவ்வளவு செலவழித்தோம், எவ்வளவு அடைந்தோம், எவ்வளவெல்லாம் படாத பாடுபட்டோம் என்று அந்த வெற்றியை ஈட்டுவதற்காக இவர்கள் மேற்கொண்ட பிரயத்தனங்கள், முயற்சிகள், எவ்வளவு கடினமான உழைப்பை தந்தார்கள், அது பலன் அளிக்கவில்லை, தோற்று போய்விட்டார்கள் என்று சொன்னால் சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தோல்வி அவர்களால் தாங்க முடியவில்லை. உலகத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட, நாட் ஈவன் a single drop of blood, ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த மண்ணிலே சிந்தாமல் யாரும் தோற்று போகாமல் நிகழ்த்தப்பட்ட ஒப்பற்ற வெற்றி என்று ஹைக்கர் என்ற ஒரு அரபு அறிஞர் தி ப்ராஃபட் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் தமிழ்ல கூட மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஆனா இப்ப புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறார்கள்? நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் படிக்கிறார்கள்? நான் வழக்கமா சொல்றது, ஒரு கல்யாண அழைப்புதல் கொடுத்தா படிக்க மாட்டேங்கிறான். வாங்கி கையில வச்சுட்டு யாருக்கு இங்க கல்யாணம்ங்கிறான். டேய் படி, அழைப்புதலை பிரிச்சு படி. என் தம்பிக்கு கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறான். அதுல அச்சடிச்சிருக்குது படி. என்னைக்கு கல்யாணம்ங்கிறான், அது அச்சடிச்சிருக்குது படி. எந்நேரம் வச்சிருக்குது. இந்த 4 தகவல் தான் அந்த திருமண அழைப்புல அச்சடிச்சு வச்சிருக்கிறான். இதை உள்ள பிரிச்சு படிக்கிறதுக்கு சோம்பல் படுவான்னு கவர்லையே அச்சடிச்சிருக்கிறான். உள்ள பிரிக்க கூட வேணாம், கவரை கூட படிக்கலாம். இவனுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறத விட திருப்பி வாங்கிக்கிறேன். என்ன பயன் என்ன இருக்கிறது? நான் என்னுடைய திருமண அழைப்புதலை எடுத்துட்டு என் தந்தையார் சொன்னார், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், என் கிளாஸ்மேட், என்னோட படித்தவர், என் கூட 24 மணி நேரம் பழகக்கூடிய நண்பர். நான் ஒரு அழைப்பு கொடுத்தா அழைப்பு மாதிரி இருக்கா, நீ தான் மாப்பிள்ளை, நீயே கொண்டு போய் கொடுத்துருன்னார். நான் நேர போனேன். நான் போன நேரம் என்னுடைய தந்தையாருடைய நண்பர் இல்லை. நான் மாப்பிள்ளை அழைப்பு கொடுக்கிறேன். உள்ள இருந்து அவர் பொண்ணு, ஒரு பட்ட ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு வந்து நிக்குது. தந்தையுடைய நண்பருங்கிறதுனால குடும்பத்தை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியல. நான் அழைப்பு கொடுத்த உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு, யாருக்குமே கல்யாணம்? நான் நமக்கு தான். பொண்ணு பயந்து உள்ளே ஓடி. அந்த பொண்ணுக்கு நமக்குமா கல்யாணம்? எல்லாரும் கேட்கறது கல்யாணம் அழைப்பு கொடுத்தா யாருக்கு கல்யாணம்? இந்த 4 தகவல் தானே கொடுக்குறான். படிக்க தகுந்தது எது என்பதை படிக்க வேண்டும்.
எத்தனை முறை படித்தாலும் இன்னும் படிப்பதற்குரியது இருக்கிறது என்று சொல்வதை போலத்தான் அன்பிற்குரியவர்களே பெருமானாருடைய வரலாறு பாருங்க. 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய வல்லரசு, ஒரு பேரரசு. இது நிறுவப்பெற்று இறுதியாக எந்த மண் இந்த ஏகத்துவ விதையை விதைப்பதற்கு பிறந்த மண் இடம் கொடுக்கவில்லை. நீடூரில் பிறக்கிறார்கள், உலகமெங்கும் வாழ்கிறார்கள் இல்லையா? உலகமெங்கும் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பயணம். ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் வர்றார். இது உங்களுக்கு இயல்பாக நீங்கள் அறிந்து தெரிந்து மனதிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், எந்த ஊரில் பிறந்தாரோ அந்த ஊர் ஒரு ஏகத்துவம் என்கிற ஒப்பற்ற கருத்து விதையை குறுத்து விரித்து எடுத்து இந்த சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் பெருமானார் இறைவன் ஒருவன் என்கிற அந்த தத்துவத்தை முன்வைத்து முன்மொழிந்தில்ல, வழிமொழிந்தில்ல, நிறைவுபடுத்திய பிறகு அவர்கள் எந்த பூமி விரட்டி அடித்ததோ அந்த மக்கள் எவ்வளவு பெரிய அறியாமையில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ ரணங்களுக்கும் சர்வ நோய்களுக்கும் உள்ள மருந்தையே வெளியேற்றி விட்டார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு மருத்துவமனையில் ஒருத்தர் சேர்த்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாம என்ன கேட்ட, ஒருத்தரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஒருத்தர மருத்துவமனையில ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டா என்ன ஆச்சுன்னு கேட்போம். இப்ப எவ்வளவு ஆச்சுன்னு கேட்போம். ரெண்டு இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்குது பாருங்க. குணப்படுத்த வேண்டிய ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார். குணப்படுத்த வேண்டிய ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார். ஆனால் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அருமருந்தாக, அரிய மருத்துவராக, உலகத்தினுடைய சர்வ நோய்களுக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு மூலிகையை, ஒரு மருந்தை அந்த மண்ணே விரட்டி அடித்து விட்டது. நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒன்று நமக்கு மிக தெளிவாக புரியும். என்ன புரியும்னா, ஒரு காலத்தில் தாய்மார்கள் பாடுகிற பொழுது, குழந்தை வைத்துக் கொண்டு பாடுகிற பொழுது, நிலா நிலா ஓடிவா என்று பாடிய காலம் ஒரு காலம் இருந்தது. உலகத்துல இந்த பாட்டு எல்லா மொழியிலையும், எல்லா மொழி பேசக்கூடிய குழந்தை தாய் புழங்கக்கூடிய இடத்தில் ஒலித்த அந்த பாட நிலா நிலா ஓடிவா, அந்த பாட்டை உலகத்தில் அனைத்து தேசத்திலும் கேட்டார்கள். கேட்டு சும்மா இல்லை, நிலாவை இங்கே கூப்பிடுவதை விட அது வராது, அதுதான் அறிவியல் உண்மை, நீதான் போக வேண்டும் என்று நிலாவை இங்க கூப்பிடாம நேர நிலவிலேயே சென்று காலடி வைத்து விட்ட அறிவியல் பதிவுகளை நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த நிலா நிலா ஓடிவாங்கிற பாட்டு இருந்துச்சு. ஏன்பா நீங்க போகலன்னு கேட்டாங்க. இந்தியாவிலிருந்து ஏன்பா போகலன்னு கேட்டாங்க. எவ்வளவு நாள் கூப்பிட்டோம், இவ்வளவு நாள் கூப்பிட்டது அதை மரியாதை பண்ணிச்சா? மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மதின்னு பேர் வச்சிருக்கிறோம் நிலாவுக்கு, அதுவே மதிக்கல. அப்ப அன்பிற்குரியவர்களை நீ எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அப்ப பெருமானாரை பற்றி எந்த செய்தியாக இருந்தாலும் இதுவரைக்கு யாருக்கு இல்லாத சிறப்பு என்பது ஒருவரை தோற்கடித்து விட்டு பெறக்கூடிய வெற்றி இல்லை. ஒரு இடத்திற்குள்ளே ஒரு படை போகிறதுன்னா, போர் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, எத்தனை வரலாற்று புத்தகங்களை நீங்க எண்ணிப்பார்கள்.
கலிங்கத்தை நோக்கி அசோகன் படையெடுத்து சென்று அவன் பௌத்தனாக மாறியதற்குரிய வரலாற்றை, இந்திய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கிறார். போர்க்களத்தில் சிதறி கிடந்த உடல்களே இரத்த வெள்ளத்தில் படகுகளை போன்று மிதந்து சென்ற காட்சி, துள்ள துடிதுடிக்க தன் கண்முன்னேய மரணத்தை தழுவக்கூடிய போர்க்கள காட்சிகளை பார்த்துவிட்டு அவ்வளவு பெரிய சாம்ராட் அசோகன், ஆகா இவ்வளவு பெரிய வேதனையும் துன்பத்தையும் தந்து விட்டோமே, இருக்கிற ரணங்களிலேயே பெரிய ரணமாக இருக்கிற மரணத்தை பரிசாக தந்து விட்டோமே என்று மனம் நொந்து அன்பு கனிந்து அந்த அமைதியையும் நிம்மதியையும் உயிர் கொலை தவறு என்று கருத்து வைத்த புத்த மார்க்கத்தை மேற்கொண்டான் என்று இந்திய வரலாறு சொல்கிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரு போர், ஒரு படை உள்ளே நுழைகிறது என்று சொன்னால் அந்த ஊருக்கு என்ன வேணாலும், எது வேண்டுமானாலும். இங்க குடவாசல்ல சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு பதிவு செய்து இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். திருச்சிக்கு பக்கத்துல திருவள்ளரைங்கிற ஊர் மண்ணச்சநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கு. அதுதான் அது ஒரிஜினலா அந்த கல்வெட்டு இருந்த இடம். அது அப்படியே இங்க கொண்டாந்து பதித்து வைத்திருக்கிறார். அதுல ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. சோழ அரசு இந்த மண்டலத்தில் இருந்து புறப்பட்டு மதுரை பாண்டி மண்டலத்தில் சென்று பாண்டி நாட்டையே போரிலே அழித்து எல்லா கட்டடங்களையும் இடித்து அந்த அரசன் அஞ்சி நாட்டை விட்டே ஓடி போய்விட்டான். ஏறத்தாழ 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு வரலாறு சொல்கிறது, சுந்தரபாண்டியன் என்று ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய பிள்ளை காடுகளுக்குள்ளே இருந்து படையை திரட்டி மீண்டும் இந்த சோழ மண்டலத்தின் மீது படையெடுத்து இந்த சோழனை வென்று இருக்கிற கட்டடங்கள் முழுக்க அழித்து இடித்து தரைமட்டமாக்கி விட்டு வருகிற பொழுது பூம்புகாரிலே ஒரு 16 கால் மண்டபம், நான் கதை சொல்லல, வரலாறு கல்வெட்டில் இருந்து ஒரு செய்தியை சொல்கிறேன். பாண்டிய அரசன் தன்னுடைய நாட்டை அவன் சிதைத்தான், அடித்தான் சோழன். இவன் படையெடுத்து வந்து 12 வருஷத்துக்கு பிறகு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் சொல்கிறார்கள், அவன் வந்து இந்த சோழ மண்டலத்துக்குள்ளே பேரழிவு நிகழ்த்தி கழுதையிலே ஏற கழுதையை பூட்டி அதை ஏறுவது, அதுல கள்ளி விதையை, அந்த கல்வெட்டு சொல்லுது, கள்ளி விதையை விதைத்து இது பாலைவனமாகிவிட்டது என்று ஒரு பேரழிவு நிகழ்த்தி கொண்டு வருகிற பொழுது பூம்புகாரில் இருக்கிற ஒரு 16 கால் மண்டபத்திற்கு பக்கத்திலே வருகிற பொழுது அந்த பாண்டிய அரசன் தடுத்தான். சோழ மண்டலத்திலே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்கிற புலவர் பட்டினப்பாலை பூம்புகார் பட்டினத்தை மையமாக வைத்து எழுதிய ஒரு பெருந்தமிழ் இலக்கியம் படைத்த பெரும் புலவன், ஒரு அறிஞன், இந்த மண்ணின் அறிவின் அடையாளம். எனவே அவனை பாராட்டி சோழ அரசன் கட்டி கொடுத்த அந்த 16 கால் மண்டபத்தை நாம் இடிப்பது இந்த மொழிக்கு செய்யக்கூடிய துரோகம். எனவே இதை இடித்து விடக்கூடாது, இதை தகர்த்து விடக்கூடாது. பகை நாட்டு அரசன் நம்முடைய மதுரை மண்டலத்திற்குள்ளே பாண்டி நாட்டுக்குள்ளே புகுந்து செய்த அழிவுகள் நம் நெஞ்சத்திலே பதிந்திருக்கிறது. பழிக்கு பழி வாங்குவது தவறு. இந்த மண்டபம் ஒரு அறிவாற்றலின் அடையாள சின்னமாக, சான்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாண்டிய அரசன் படை வீரர்களை தடுத்த செய்தி இந்த கல்வெட்டிலே இருக்கிறது. இதை அப்படியே பதிவு செய்த வரலாற்று பேராசிரியர் யூரோப்பில் இருக்கக்கூடிய சின்னையா என்கிற வரலாற்று பேரறிஞர் சொல்கிறார், மக்காவில் நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த மண்ணை விட்டு போய் அந்த லட்சியத்தை வென்று மீண்டும் அந்த மண்ணுக்கு திரும்பி வருகிற பொழுது
அவங்க இறுதியாக மக்காவின் வெற்றியின் சமயத்தில் பேசிய பேச்சை எடுத்து அப்படியே போட்டிருக்கிறார். பேச்செடுத்து இந்த ஹரம் ஷரீஃபுக்குள், இந்த காபா ஆலய வளாயத்துக்குள், இந்த எல்லைக்குள் அது நபிகள் பெருமானார் அந்த மக்காவின் வெற்றியின் போது சொன்ன அந்த பேருரை இருக்கிறது. அதை மட்டும் படித்து காட்டு. என்ன சொல்கிறார் அந்த வரலாற்று பேராசிரியர் முனைவர் சின்னையா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், இங்கே ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. பெருமானார் மிக அழகாக சொன்னார்கள். நபிகள் பெருமானார், உங்கள் வாட்கள் உங்களோடு இருக்கட்டும், அந்த வாட்கள் உரையிலே இருக்கட்டும். என்ன, அரபு நாட்டிலே ஒரு கவிதை ஒன்று உண்டு. என்னன்னா, அது உமரவனுடைய வாழ். நம்ம ஹஸரத் அவர்கள் உமரை பற்றி எடுத்து சொன்னார். உமரனுடைய வாழ் எப்படிப்பட்ட வாழ் தெரியுமா? உலகத்திலேயே அரபி மொழியில தான் வாட்களுடைய பெயர் அதிகம். நம்மகிட்ட வாழ் இருக்குது, குறுவாள் இருக்குது, கட்டாரி இருக்குது, இதுக்கு மேல நம்மகிட்ட எதுவும் இல்லை. ஆனால் அரபியில வாழ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதுனால் வாழ் என்ற பொருள் உள்ள அந்த பொருளுக்கு ஏகப்பட்ட அரபி சொற்கள் இருக்கின்றன என்று அரபி மொழி இலக்கியவாளர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார். அந்த வகையில் உமருடைய வாழ் எப்படிப்பட்ட வாழ் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், உமருடைய வாழ் மானம் உள்ள வாழ். வாளுக்கு மானம். இன்னைக்கு மனிதனுடைய உடையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. அது உடையா இல்லாட்டி உடைச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உடை எவ்வளவு கேவலமாக போய்விட்டது, எவ்வளவு மோசமாக போய்விட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொருவருடைய வாழ் மானம் உள்ள வாழ். எவ்வளவு அந்த அரபு கவிதையே எவ்வளவு அழகான பண்பாட்டை சொல்லுது பாருங்க. உமரவனுடைய வாழ் மானம் உள்ள வாழ். ஏன் தெரியுமா? ஒன்று உரையை உடுத்திக் கொண்டிருக்கும், இல்லாவிட்டால் பகைவனின் உடலை உடுத்திக் கொண்டு. ரெண்டும், ஒன்னு உரைக்குள்ள இருக்கும், இல்லாட்டா பகைவனுடைய உடலுக்குள்ள இருக்கும். ஒன்றை உடுத்துக் கொள்ளாமல் உமருடைய வாழ் நிர்வாணமாக தென்பட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஒரு பெரு வீரர். வாளுக்கே மானம் இருக்கு இல்லையா? வாளுக்கே மானம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவாள் இவாளுக்கெல்லாம் எவ்வளவு மானம் இருக்கணும்ங்கிறத நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அதை யோசித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது அங்கே பெருமான் உங்கள் வாழ் உரையில் இருக்கட்டும். மக்கா வெற்றி அடைந்து மக்காவிற்குள்ளே பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிற பொழுது உங்கள் வாழ் உரைக்குள்ளே இருக்கட்டும். இந்த வளாகத்தில், இந்த மக்கா நகர எல்லைக்குள் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. உங்கள் வாளை எடுத்து உருவி ஆக்ரோஷத்தோடு, ஆத்திரத்தோடு, கோபத்தோடு நீங்கள் செல்லக்கூடாது. அந்த கூட்டத்தில் யார் இருக்கிறார்? உமர் இருக்கிறார். உமர் இருக்கிறார். யோசித்துக் கொண்டு பாருங்கள். பாதுகாப்புக்காக வர வேண்டிய ஆயுதம் நீங்க யோசித்து பாருங்கள். ஒரு உண்மையான அறுவை சிகிச்சை நடத்துவதற்கு யாராவது கசாப்பு கடைக்காரரை அனுப்புவார்களா? அவரும் கத்தியை பயன்படுத்துகிறார். ஒரு நுட்பமான அறுவை சிகிச்சை ஒரு மருத்துவரை நிகழ்த்த வேண்டும்னா இவரும் கத்தி பிடிக்கிறவர் தான், அவரும் கத்தி பிடிக்கிறவர் தான் சொல்லிட்டு கத்தி பிடிக்கிறவர் கசாப்பு கடைக்காரராக இருந்து அவரை அறுவை சிகிச்சைக்கு அனுப்புவதை போல சில சமயம் ஆட்சியாளர்கள் அப்படி விபத்துக்குள்ளாக ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை கூட அமைந்து விடுகிறார். ஆனால் பெருமானார் சொன்னார்கள், உங்கள் வாழ் உள்ளே இருக்கட்டும், கடிதோச்சி மெல்ல எரிக என்று தமிழில் ஒரு சொல் இருக்கிறது. அது நீங்க கண்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர, நீங்கள் அது ஒரு கோழி அடைகாக்கிற பொழுது இருக்கிற வெப்பம் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அந்த வெப்பம் புதிதாக ஒரு உயிரை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டுமே தவிர, உட்காருகிற கோழி கோபத்தில் அது முட்டையை உடைத்து விடக்கூடாது. ஆத்திரம் என்பது அது அறிவுக்கு சத்ருவாக இருக்கிறது, பகையாக இருக்கிறதுக்கு சொன்னாங்க. உங்க வாழ் உங்ககிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்னும் எதிரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் வாழ் உரைக்குள்ளே இருக்கட்டும். உருவிய வாளோடும்
ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் போகாதீர்கள், யாரோடும் வலிய சண்டைக்கு போகாதீர்கள், யாரோடும் வலிய சண்டைக்கு போகாதீர்கள், உங்களை தூண்டினாலும் பொறுமையோடு என்று சொல்லிவிட்டு அந்த கல்வெட்டு செய்தியில பேராசிரியர் சின்னையா அவர்கள் எழுதுகிறார்கள், இவ்வளவு பெரிய பண்பாடு ஒரு படை வெற்றி பெற்று மீண்டும் மக்காவுக்குள்ளே நுழைகிற பொழுது அண்ணவன் பெருமானா அறிவித்தார்களாம், இங்கே இருக்கிற ஒரு மரத்தின் இலையை உதிர்ப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, ஒரு கிளையை வெட்டுவதற்கு கூட உரிமை இல்லை, ஒரு மரத்தை பெயர்ப்பதற்கு கூட உரிமை இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் எத்தனை மரங்கள் இன்றைக்கு பாதைகளுக்காக அடியோடு எடுத்து வீசப்படுகிறது. மரம் நம் வாழ்க்கையோடு தொடர். இன்னைக்கு கூட நீங்க இஹ்ராம கட்டிட்டீங்கன்னா உம்ராவா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும், என்ன ஷரத் இருக்கிறதுன்னா பெருமாளா விதித்து வைத்த நிபந்தனை, நீங்க உங்களுடைய முடி கூட உதிர்ந்து போகாம பார்த்து ஒரு மரத்தின் கிளையை ஒடிப்பதோ இலையை கீழே தள்ளுவதோ பூவை கிள்ளி போடுவதோ கூடாது என்று ஒரு ராணுவம் உள்ளே நுழைந்தால் எத்தகைய அழிவை செய்யும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதன் அடையாளமே இல்லாத ஒரு வெற்றி, தோல்வியின் சாயலே இல்லாத வெற்றி, உள்ளே நுழைகிற பொழுது அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றி, நிம்மதி அடையக்கூடிய வெற்றி, அது மக்காவின் வெற்றியாக இருந்திருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தால் விளங்கும். இன்னைக்கு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போர் ஆபத்துக்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. அண்மையில் நடைபெற்ற போரில் அங்கே ஈரான், ஈராக்கில், குவைத்தில், அதனை போல பஹ்ரைனில் அங்கே பார்த்து இந்த இஸ்லாமிய பெருமக்கள் வாழக்கூடிய நாடுகள் எல்லாம் அவரவர்கள் மோதிக்கொள்வதற்கு நித்தம் யுத்தம், வடிப்பது மனித ரத்தம் என்பது உணர்ந்து கொள்ளாத ஒரு சமூகம் போரிலே எத்தகைய பேர் அழிவுகளை செய்கிறது. காற்றிலே நஞ்சை கலப்பதை போல கொத்து ரசாயன குண்டுகளை அரை மணி நேரத்தில் அப்படியே பார்க்க பதைக்க துடிக்கிறது. இன்னைக்கு எல்லாம் பதிவாகி வந்திருக்கிறது. அதை பார்த்தோம்னா நம்மால சாப்பிட முடியாது. பதைக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு சின்னஞ்சிறிய பிஞ்சு பிறையிலா குஞ்சு குழந்தைகள் அந்த ஜுசுவை எடுத்துக்கிட்டு சின்ன புத்தகங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு போகிற பொழுது ஒரு அரை மணி நேரத்துல ஏறத்தாழ அரை மணி நேரத்துல 116 குழந்தைகள் ஷஹீதான. கட்டிடங்கள் சிதறி கிடக்கிறது, குழந்தைகள் சிதறி கிடக்கிறது. இன்னைக்கு ஒரு இடத்துல தோண்டி பார்த்திருக்கிறான், அதுவும் படம் எடுத்து போட்டிருக்கான். ஸ்கூல் பேக்கோட எலும்பு கூடுகள் கிடைக்கிறது. ஸ்கூல் பேக்கோட அவ்வளவு பேரழிவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்றைக்கு எவ்வளவு பெரிய போர் அழிவுகளை, ஒரு மனித குல படுகொலையை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது மக்கா வெற்றியை அந்த பின்புறத்தில் பார்க்கும். தங்கள் குடும்பத்திலே கொலை செய்தவர்கள் ஜைனப் அவருடைய கருவை கலைத்து அழித்த கொடுமையாளர். ஹிந்தாவினுடைய கொடுமையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்கிற தேவை. ஈரக்குறை செத்து போன உடம்பில் இருந்து எடுத்து ஈரக்குறையை கடித்து துப்பிய அந்த கொடுமையான பெண்மணி ஒசா என்கிற ஒரு பள்ளத்தாக்கில் படிக்க நெஞ்சம் நடுங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, 3 ஆண்டுகள் பசித்தளக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுப்பதை கூட குறைஷிகள் அவர்கள் முஸ்லிம்கள் என்கிற காரணத்தால் 3 ஆண்டுகள் அனுமதிக்கவில்லை. பசித்தளக்கூடிய குழந்தைக்கு நம்ம வீடுகள்ல அன்னைக்கு பார்த்த இல்லையா, வராத காலகட்டத்தில் குழந்தை சோறு என்று கேட்டு அனுப்புவார். ஆனால் குழந்தைகள் இன்றைக்கு கொண்டு குவிக்கப்படக்கூடிய காட்சியை, நின்று கம்பீரமாக நின்ற கட்டடங்கள் எல்லாம் தரையோடு தரையாக வீழ்ந்து கிடக்கக்கூடிய காட்சியை, பற்றி எரியக்கூடிய காட்சியை, மக்கள் பிணக்காடாக குவிய குவியலாக செத்து கிடக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு மக்காவின் வெற்றி என்ற பின்னணியில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, மனம் கொதித்து போய் நான் எழுதினேன்,
குண்டுமலை காசாவுல குண்டுமலை பொழியாத நாள் இல்லை. நல்ல கவனிக்க. காசா என்கிற பாலஸ்தீன பகுதியில வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு பூமி இல்லையே, நாடு இல்லையே என்று அலைந்த யூதர்களுக்கு, இஸ்ரேலியர்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்து வாழும் தளம் தேடி தந்தவர்களுக்கு வாழும் தளம் தந்த அந்த பாலஸ்தீன மக்கள் வாழும் தளம் யூதர்களுக்கு தந்தார்கள். யூதர்கள் அவர்கள் வாழும் தளத்தையும் சேர்த்து சாகும் தளமாக மாற்றிவிட்டார். எல்லாம் செத்து போய் கிடக்கிறார்கள். நான் எழுதினேன், குண்டுமலை பொழியாத நாளில்லை, பூகம்பம் கொடு இறைவா, எடுத்து புதைப்பதற்கு ஆளில்லை. குண்டுமலை பொழியாத நாடில்லை, பூகம்பம் கொடு இறைவா, எடுத்து புதைப்பதற்கு ஆளில்லை. அடக்கம், கண்ணியமான அடக்கம் செய்வதற்கு கூட ஆளில்லாத அளவுக்கு ஒரு போர் ஆபத்து நிகழ்கிற பொழுது மக்காவில் பெருமானார் சொன்னார்கள், ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது. அவர்கள் மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நான் மற்றொன்றையும் எண்ணி படித்த பொழுது வேற எதை சொன்னாலும் கூட அவருடைய அந்த உரையினுடைய உள்ளடக்க சாராம்சம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் சொன்னார்கள், மக்காவை விட்டு இவர்களுடைய கொலை மிரட்டலை கஞ்சி உயிர் தப்பி நம் கொள்கையை இந்த மண்ணிலே காப்பாற்ற முடியாது என்று மக்காவை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பெயர்ந்தவர்கள், பல குடும்பத்தை சார்ந்தவர்கள், குலத்தை சார்ந்தவர்கள், குல அடையாளங்கள் அற்று, கோத்திர அடையாளங்கள் அற்று, சாதி அடையாளங்கள் அற்று, பிரதேச அடையாளங்கள் அற்று, இதெல்லாம் அரபுகள் மத்தியில் குலப்பெருமை, கோத்திர பெருமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடையே நிலைவு வந்த குலப்பெருமையை, கோத்திர பெருமையை என் காலடிக்கு கீழே புதைத்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் மக்காவிலே அன்றைக்கு ஆற்றிய அந்த உரையிலே சொன்னார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய குலப்பெருமை எவ்வளவு பெரிது என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஈகோ என்று சொல்கிறார். ஈகோன்னு நான் தான், என்னால் தான் நடக்குது. மழை பெய்கிறதா, என்னால் தான் நடக்கிறது. வெயில் அடிக்கிறதா, என்னால் தான் நடக்கிறது. மந்திரிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா, என்னால் தான் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒட்டுமொத்தமாக பெருகி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பின்னணியில் பார்க்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் துரத்தப்பட்ட பொழுது உயிரையும் தீனையும் காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் இந்த பிறந்த மண்ணை துறந்து சென்ற பொழுது பிறந்த மண்ணை துறந்து சென்றீர்களே தவிர மறந்து செல்லவில்லை. தீனை மொழியும் விட்டு விட்டு செல்லவில்லை. திரும்ப நீங்கள் வெற்றி பெற்று எந்த இடத்திற்குள்ளே நுழைய முடியாது, காலடி எடுத்து வைக்க முடியாது என்று மீண்டும் உத்தரவாதப்படாத ஒரு வாழ்க்கைக்குரிய அந்த பிரதேசத்திற்குள் வெற்றி பெற்று நீங்கள் திரும்பி வருகிற பொழுது உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு எந்த தலைவர், ஒரு போர்ப்படையை நிகழ்த்திய தலைவன் சொன்னதில்லை. அன்பிற்குரியவர்களை எண்ணிப்பார்கள். சொன்னார்கள், உங்கள் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க போன பிறகு உங்க சொத்தை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்கள் வீடுகளிலே அவர்கள் குடியிருந்து வாழலாம், உங்கள் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் வீடுகளிலே அவர்கள் குடியிருந்து வாழலாம். எவ்வளவு அறிவிப்பு பாருங்க. அதை மட்டுமல்ல, உங்கள் உரிமைக்குரிய பொருள்கள் எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற மிதப்பில் அவர்களை மீண்டும் போய் பறிக்காதீர்கள், அதனை அவர்களிடத்திலேயே ஒப்படைத்து. நபிகள் பெருமானார் காபத்துல்லா ஆலயத்திற்குள் அறியாமை காலத்தில், இஸ்லாத்தினுடைய தொட்டில் பருவத்தில், தொடக்க காலத்தில் தொழுவதற்கு உள்ளே சென்ற பொழுது உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்காது. தொழுவதற்கு உள்ளே நுழைகிற ஒவ்வொரு பொழுதும் அவமானப்படுத்தப்பட்டு சின்னஞ்சிறுவர்கள் கைகளிலே கற்களை கொடுத்து தொழுவதற்கு பெருமானார் அமர்ந்திருக்கிற பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு நாயகத்தின் பேர் கல்லறியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் தலையிலே படும் கல், உடம்பிலே படும் கல், அங்கெங்கே இருந்து ரத்தம் கொட்டி அந்த கற்கள் கீழே விழுவதை
நீங்க கண்களால் கற்பனை செய்து பாருங்க. தொழுவதற்கு அனுமதிக்காத, இந்த ஆலயத்திற்குள் தொழுவதற்கு அனுமதிக்காத அவர் காபத்துல்லாவுக்குள்ளே பெற்ற வெற்றியின் காரணமாக உள்ளே 8 ரக்காத் தொழுவதற்காக நபிகள் பெருமானார் மக்காவில் வெற்றி பெற்று உள்ளே செல்லுகிற பொழுது காபத்துல்லா ஆலய கதவு பூடி இருக்கிறது. அபூ தல்ஹா அவரிடத்தில் இருந்த அவர்களையும் அந்த சாவியோடு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவர் நடுங்கிக்கிட்டே வர்றார். எத்தனை முறை நாயகத்தை தொழுவதிலே இருந்து தடுத்தேன், எத்தனை பேரை வைத்து அவரை தாக்கினேன், ஒட்டகத்தினுடைய அந்த மலக்குடலை எடுத்து வீசுவதற்கு எத்தனை முறை ஏற்பாடு செய்தேன், எத்தனை முறை அடித்தேன், எத்தனை முறை காயப்படுத்தினேன், எத்தனை முறை ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த வளாகத்தில் கீழே விழக்கூடாது என்று இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிற அண்ணலம் பெருமானார் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமேனியில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட எத்தனை முறை அவர்கள் இங்கே இருந்து சென்றிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நினைவுபடுத்துகிற பொழுது அபூ தல்ஹா அவர்கள் காபத்துல்லா என்கிற ஆலயத்தினுடைய சாவி அவரிடத்தில் இருக்கிறது, நடுங்கிக் கொண்டே வருகிறார். ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வருகிற பொழுது எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் என்னென்னலாம் வரும் என்று அச்சம் இன்றைக்கு தலைப்படுத்திருக்க காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். வெற்றி பெற்று ஒரு படை உள்ளே வந்து விட்டது. 4 வழியாக அது என்னென்ன படம் வருது? அபூ சுஃபியான் அவர்களை ஒரு இடத்திலே, உயரமான இடத்திலே, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த வரலாற்றுடைய நிகழ்வுகளை நாம் எண்ணி பார்த்தால் வந்து விட்டார். ஆனால் ஒரு உயரமான இடத்தில் நின்று இந்த இஸ்லாமிய படை, ஒரு 10,000 பேர் உள்ள படை, கவசம் அணிந்திருக்கிறவர்கள், அந்த படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, காலாட்படை, பல குலப்படைன்னு வரலாற்றாசிரியர் எழுதுகிறார்கள். ஒரு குலம் கிடையாதான், எத்தனை குலங்கள் அந்த அரபு தேசத்தில் அன்றைக்கு அந்த மக்கா பகுதியில் இருந்தவோ எல்லா குலத்தை சார்ந்தவர்கள் அந்த குல அடையாளங்கள் அற்று வந்தார்கள். அந்த அடையாளங்கள் அற்று வந்தார்கள். இவர் சாவியை வச்சிருக்கிறார், நடுங்கிக் கொண்டிருந்தார். என்ன நிகழும் என்று நாயகம் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அச்சப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். அபூ தல்ஹாவிடமிருந்து சாவியை வாங்கி 8 ரக்காத் உள்ள தொழுது விட்டு நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை மீண்டும் அவர் கைகளிலே ஒப்படைக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி உள்ளே வருகிறது, ஒரு படை போய் இன்னொரு படை வருகிறதுன்னா எவ்வளவு சேதாரங்களை, எவ்வளவு பெரிய அழிவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த படை வீரர்களை கட்டுப்படுத்தினார். இந்த படை வீரர்கள் வருகிற பொழுது முன்னாடி போன ஒருவர் சொன்னார், அவர் மகிழ்ச்சியாக சொன்னார், இன்றை நீங்கள் தூக்கிலிடப்படக்கூடிய நாள். யாரு? குறைஷிகளை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் சாவை சந்திக்கக்கூடிய நாள், இன்றைக்கு நீங்கள் கேவலப்படக்கூடிய நாள், இன்றைக்கு நீங்கள் அவமானப்படக்கூடிய நாங்கள், இன்றைக்கு நீங்கள் இழிவுபடுத்தக்கூடிய நாள், உயிரோடு ஒருவரும் திரும்பி போக முடியாது என்று ஒருவர் குக்கரிக்கிறார். நாயகன் அவரை நிறுத்திவிட்டு அவர் கையிலே இருந்த அந்த அல்லாஹ் வெற்றியாளர் என்கிற அந்த கொடியை வாங்கி அவருடைய மகன் கையில கொடுக்கிறார். நீ எல்லாம் முன்னாடி கொடி பிடிச்சிட்டு போறதுக்கு லாயக்கு கிடையாது. ஆத்திரத்தோடு கோபத்தோடு வரக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், சொத்துக்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்து அது உங்கள் சொத்துக்களாக கூட இருந்திருக்க கூடும். எவ்வளவு விரிந்த உள்ளம், பரந்த உள்ளம்னா நினைத்து பாருங்கள். ஒரு ராணுவம் இன்னொரு நாட்டுக்குள்ள போகுதுன்னு சொல்லி சொன்னா எதெல்லாம் கைப்பற்றும், எதெல்லாம் பற்ற வைக்கும். இன்றைக்கு அமெரிக்கா அடிக்கக்கூடிய சர்வதேச கொள்ளையின் சாட்சியங்களாக இஸ்லாமிய நாடுகள் பத்து எரியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? நீங்கள் உணர்ந்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மக்காவுடைய வெற்றியிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த அமைதி. நபிகள் நாயகம் அந்த குறைஷியருடைய கூட்டத்திலே
கேட்டார்கள். எவ்வளவு அவமானங்களை சுமந்த அண்ணலார் கேட்டார்கள், மக்களே அச்சப்படாதீர்கள், உங்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு வெற்றி வீரராக மிதப்பில் என்னால் தான் இது சாத்தியப்பட்டது, எந்த இடத்திலும் தன் பெயரை வரவைத்துக் கொள்ளாத நாயகர் திருமேனி அவர்கள் எதிரிகளாக நேற்று வரைக்கும் இருந்தவர்கள், கொலை செய்தவர்கள், ஆட்களை போர்க்களத்துக்கு தயாரித்து கொடுத்தவர்கள், உளவு சொன்னவர்கள், ஒத்தறிந்தவர்கள், இஸ்லாமியரை பூண்டோடு கருவறுப்பேன் என்று புறப்பட்டு போனவர்கள் எதிரிலே வெற்றி பெற்று முஸ்லிம் படைகள் வருகிற பொழுது நாயகர் திருமேனி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே, உங்களை நாம் எப்படி நடத்தட்டும்? எந்த வார்த்தை நீங்க எண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்க. அந்த நேரத்தில் எதுவும் செய்தாலும் நியாயம். அவ்வளவுக்கு அவமானம், அவ்வளவுக்கு இழிவு, அவ்வளவுக்கு இறப்பு, அவ்வளவு கொலை, அப்படிப்பட்ட சேதாரங்களை விளைவித்து இந்த கொள்கை வேர் பிடிக்கிறதுக்கு தாய் மண்ணே இடம் கொடுக்காத அந்த நேரத்தில் நாயக திருமேனி அவர்களை பார்த்து, அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், சகோதரர்களே, உங்களை நாம் எப்படி நடத்தட்டும்? என எங்களை எப்படி நீங்கள் நடத்தினீர்கள்? எவ்வளவு இழிவுபடுத்தினீர்கள்? உங்களை எப்படி நடத்தட்டும்? கண்ணியம் மிகுந்த சகோதரரே, கண்ணியம் மிகுந்த சகோதரரே, கண்ணியம் மிகுந்த சகோதரரின் மகனே, நீங்கள் கண்ணியம் உடையவர். அதனால் உங்களிடத்தில் கண்ணியத்தை தவிர வேறு எதை நாம் எதிர்பார்க்கிறோம்? கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லை, கோபம் இல்லை. நாம் இன்னென்ன பாவங்கள் எல்லாம் இழைத்தோமே என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குகிறேன் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஒரு அழகான ஒரு ஓமை ஒன்றை சொல்லுகிறார். யூசுப் நபியை மக்கா வெற்றியின் போது ரசூல் நாயகம் சொன்னது, யூசுப் நபியை அவர் சொந்த சகோதரர்கள் அவரை எவ்வளவோ வழிகளில் அழித்து ஒழிக்க, அவர்களை சாகடிக்க முயற்சி செய்தார்கள். சொந்த சகோதரர் சாகடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த சகோதரர்களை யூசுப் நபி எப்படி மன்னித்தாரோ அந்த மன்னிப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார். உலகத்தில் ஒருவரை தோற்கடித்து விட்டு பெறக்கூடிய வெற்றி இல்லை, மன்னிப்பின் மூலமாக, கண்ணியப்படுத்துவதன் மூலமாக ஒரு படை உள்ளே நுழைகிற பொழுது அது ஆங்கிலத்தில் அது ஈகோ என்று சொல்கிறார். நான் விளக்கத்திற்காக சொல்லுகிறேன். எண்ணி பாருங்கள், ஒரு ஒலிம்பிக் வீரர் ஓட்டப்பந்தயத்தில் எங்க போட்டி நடந்தாலும் அவருக்கு தான் தங்கப்பதக்கம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரர் ஓட்டப்பந்தய போட்டிகளிலே இருந்து ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று அவர் வீட்டில் படுத்து கிடக்கிறார். ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ஆகட்டும் 500 மீட்டர் ஆகட்டும் அந்த தடகள ஓட்டப்பந்தயத்தில் ஏராளமான தங்க பதக்கங்களை வாங்கி குவித்த அந்த ஓட்டப்பந்தய ஒலிம்பிக் வீரர் வீட்டில் படுத்திருக்கிறார். வீட்டில் யாரும் இல்லை. ஒரு திருட உள்ள நுழைஞ்சு வீட்டில் உள்ளதெல்லாம் சுருட்டிக்கிட்டு இவர் படுத்திருக்கிறார். கதவை திறந்து வெளியே போற பொழுது அந்த வீட்டுக்காரர் கண்களை விழித்து பார்க்கிறார். ஒரு திருடன் எல்லா பொருளையும் திருடிட்டு கதவை திறந்து ஓட போறான். டேய் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பி எழுகிறார். அந்த திருடன் கதவை திறந்து ஓடுகிறான். இந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரர் அவனை துரத்தி கொண்டு ஓடுகிறார். திருடன் ஓடுகிறார். ஒலிம்பிக் வீரர் அவனை துரத்தி கொண்டு ஓடுகிறார். தன்னுடைய பொருளையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுகிறானே என்று வேகத்தோடு ஓடுகிறார். ஓடுற பொழுது ஒரு கட்டத்தில் எத்தனை ஒலிம்பிக் போட்டியில நான் தங்கப்பதக்கம் வாங்க ஓடி இருக்கிறேன், ஒரு திருட்டு ராஸ்கல் எனக்கு முன்னாடி ஓடுறதான அவனுக்கு முன்னாடி ஓடிட்டார். ஓடுனது எதுக்கு? பிடிக்கிறதுக்காக. அதுதான் ஈகோங்கிறது. வெற்றியின் மிதப்பில் ஒரு படை இன்னொரு படைக்கு உள்ளே நுழைகிற பொழுது என்ன சேதாரம் வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன சேதாரம் வேண்டுமானாலும் செய்யலாம். அதனாலே உங்கள் வாய்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது.
எவருடைய உயிருக்கும் உடைமைக்கும் நீங்கள் சேதம் விளைவிக்காதீர்கள் என்று சொன்ன ரசூல் நாயகத்தினுடைய அந்த வரலாறு இருக்கிறது. பொது மன்னிப்பு கொடுத்தார். நான் தனித்தனியா அந்த வரலாற்றை எடுத்து சொன்னா ஒரு வருஷம் பேசினாலும் முடியாது. அத்தனை செய்திகள் ஒரு போரின் பின்னணியில் அவர்கள் அதை சொல்றாரு. அவர்களை போல ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பகல்காம்ங்கிற இடத்துல எல்லைக்கு அப்பால இருந்து யாரோ வந்து 63 பேரை அடங்கிய இடத்துல ஏறத்தாழ ஒரு 20-29 பேரை சுட்டு தள்ளிட்டு அவன் பாட்டு புறப்பட்டு போயிட்டா இன்னை தேதி வரைக்கும் செத்தவன் தெரிஞ்சிருக்கிறத தவிர எவன் சுட்டான்னு தெரியல. பாதுகாப்பான எல்லை பகுதிக்குள்ள இத்தனை பேர் எப்படி வந்தான்னு தெரியல. யோசிச்சு கொண்டு பார்க்கிற பொழுது இன்னைக்கு தேதி வரைக்கும் அரசாங்கத்திடம் இருந்து அதற்கு எந்த விடையும் இல்லை. நம்ம நாடு, நம்ம நிலப்பகுதி, இது வேறொருவர் உள்ளே நுழைகிறார், இத்தனை உயிர்களை சுட்டுக் கொள்கிறார். அப்ப அங்க இருந்த ராணுவ வீரர்கள்லாம் என்னாச்சு? ராணுவ வீரர்கள் நம்ம ராணுவம் எல்லையிலவா இருக்க வேண்டும். அந்த எல்லை பகுதியில் ஏன் ராணுவ வீரர்கள் இல்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள். எல்லையில மட்டும் நீங்கள் கண்காணிப்போடு இல்லாவிட்டால், எல்லையில இருக்க வேண்டிய வீரர்கள் வீட்டிலே இருந்தால், நான் சொல்றதை கவனமா கேட்க வேண்டும். எல்லையிலே இருந்து பாதுகாவல் செய்ய வேண்டிய ராணுவ வீரர்கள் எல்லையை விட்டுவிட்டு வீட்டிலே இருந்தால் வீட்டு வாசலுக்கு எல்லை வந்து, சரி வீட்டுல இல்லாம நாட்டிலேயே இல்லைன்னா என்ன? இன்னைக்கு சைனா அவன் ஒரு தனி மேப் ஒண்ணு போட்டு அருணாச்சல பிரதேசம்ங்கிற இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியை சீன நாட்டுப்படத்துல பகிரங்கமா போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறான். பொதுவாக ஒரு பிரச்சனையில இன்னொருத்தர் தலையிடுகிற பொழுது இவர் மூக்க நுழைக்கிறாருன்னு, சீனாக்காரனுக்கு மூக்கே கிடையாது. மூக்கில்லாத சீனாக்காரனே மூக்க நுழைக்க முடிகிறதுன்னு சொல்லி சொன்னா இத்தனை படைகளை வைத்துக் கொண்டு என்ன பயன்? இவ்வளவு எத்தனை படை இருக்குது, அத்தனை படைகளை வைத்துக் கொண்டு என்ன பயன்? நீங்க கழுத வந்து உடைகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய சர்வீஸ் செய்யக்கூடிய சகோதரர்கள் ஆற்றுக்கோ குளத்துக்கோ நம்ம அழுக்கு உருப்படிகளை விடுப்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய கழுதைகளை கொஞ்சம் நீங்கள் கவனியுங்க. ரொம்ப பக்கத்துல போயிட்டீங்கன்னா கழுத உங்களை கவனிச்சு, அதுக்காக ரொம்ப பக்கத்துல போயிடாதீங்க. அந்த கழுத காலையில அந்த தன்னுடைய முதுகுல உடைகளை, அழுக்கு உடைகளை ஏற்றி கொண்டு வரும். அந்த சர்வை செய்யக்கூடிய சகோதரர் இந்த அழுக்கையெல்லாம் நீர்ல கழுவி வெளுத்து உலர்த்தி வெளுத்த சுத்தமான உருப்படிகளை உடைகளை எல்லாம் மீண்டும் அதே கழுத முதுகுல ஏற்றி கொண்டு வருவார். கழுத முகம் மாறுறதுல அப்படியே தான் இருக்கு. எல்லை தாண்டி 60 பேர் செத்து போனா 20 பேர் செத்து போனாலும் தன்னுடைய மூஞ்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கழுத மூஞ்சி இருக்கு. நான் இப்ப கேட்கிறேன், உடைகளை சுமந்து இருக்கக்கூடிய கழுதை நிர்வாணமாய்த்தான் இருக்கிறது. படைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்காது இருக்கிறது மாதிரி வெற்றியின் மதவதத்தில் ஒரு படை உள்ளே நுழைகிற பொழுது நாட் ஈவன் a single drop of blood, ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படவில்லை, ஒரு இலை உதிர்க்கப்படவில்லை, ஒரு கிளை முறிக்கப்படவில்லை, ஒரு ஓலம் இல்லை, ஒரு அவலம் இல்லை, ஒரு அலறல் இல்லை. ரமலான்ல அந்த கஞ்சிக்காக காசாவில் நிற்கிற குழந்தைகளுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உணவுப் பொருட்கள் நாமெல்லாம் சேர்த்து கொடுத்தாலும் எல்லையில அங்கங்க தடுத்து நிறுத்திட்டான், தண்ணியை தடுத்து நிறுத்தி இருக்கிறான். ஒரு போர் ஆபத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதர உள்ளங்களையும் அந்த பிள்ளைகளையும் நாம் பார்க்கிற பொழுது நீங்க அது கூர்ந்து எண்ணி பாருங்கள். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! பெருமானாருடைய ஒற்றை வார்த்தை, உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா? அது கூர்ந்து எண்ணி பாருங்க. அதனாலதான் இட் இஸ் a success of peace, இது அமைதியின் வெற்றி. அமைதியின் வெற்றி நீங்க பார்க்கலாம். நாங்க ஆசிரியர்களாக இருந்து நான் சொன்ன நம்பலாம், நம்ம ஹஸ்ரத் கூட ஏற்றுக்கொள்வார். என்ன ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லி சொன்னா,
மாணவர்கள் வகுப்பு உள்ள ஆசிரியர்கள் வர்ற வரைக்கும் சில சமயம் சில ஆசிரியர்கள் வந்திருந்தாலும் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஆசிரியர்களோட சத்தம் கேட்காது, மாணவனுடைய சத்தம் அதிகமா கேட்டுட்டு. யாரோட சத்தம் வகுப்பறையில கேட்கணும்? ஆசிரியருடைய சத்தம் தான் கேட்கணும். மாணவனுடைய சத்தம் கேட்க கூடாது. அவர்கள் அமைதியாக பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆசிரியருடைய சத்தம், ஆசிரியர் என்ன சொல்றாரு? அமைதியாயிரு, அமைதியாயிரு, அமைதியாயிருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அமைதியா இருங்கிறத அமைதியா இருந்துதான் தெரிவிக்கணுமே தவிர அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா இரு நீ சத்தம் போடக்கூடாது. இப்ப நீடூர் இருக்குது, இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டர்ல நேர ஒரு 1 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே நீடூர் பூரா பரப்புறாங்க. நோட்டீஸை எடுத்து பார்த்தா, குப்பைகளை தெருவில் கொட்டாதீர்கள். அந்த நோட்டீஸையே குப்பையா கூட்டிக்கிட்டு உருப்பிடுமா? அமைதியாயிரு, அமைதியாயிரு, ஆயுதங்களுக்கு ஓய்வு கொடு, சமாதானம் தான் இங்கே இருக்க வேண்டுமே தவிர சண்டைக்கு இங்கே இடமில்லை, பூசலுக்கு இடமில்லை, மோதலுக்கு இடமில்லை. மனித ரத்தம் வடிக்கக்கூடிய யுத்தத்திற்கு விடுமுறை கொடுத்த ஒரு வல்லரசின் தலைவரை நீங்க அருகூர்ந்து எண்ணிப்பார். எவ்வளவு கனிவு, எவ்வளவு மன்னிப்பு. தன்னறிய திருவேணி சதை பெய்து தவிப்பெய்து பன்னறிய பலபாடு படும் போதும் பரிந்து எந்தாய் இன்னதென்று அறிகிறார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று அவர்களுக்காக வேண்டி கையேந்தி துஆ கேட்ட கருணை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளை எண்ணிப்பார். யார் அடித்தார்களோ அடித்தவர் கையை பிடித்து, இல்லையா, அடித்தவர் கையை பிடித்து தடுக்கிற வேகத்தில் பிடிக்கிற தன் கையின் பிடியால் அந்த கை வலித்து விடக்கூடாதே என்ற கருணை நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறது. நான் மெதுவாக உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா எத்தனை எலும்பு இருக்குது அந்த குழந்தை இடத்துல, எவ்வளவு நரம்பு இருக்குது. சின்ன பிறந்த குழந்தை எடுத்துங்க, எலும்பு, நரம்பு, இரத்த குழாய், வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள், எத்தனை திசுக்கள், எத்தனை செல்கள், இத்தனையும் மொத்தமா வச்சு இறைவன் தன்னுடைய அருட்கொடையாக இந்த பூ உலகத்துல ஒரு குழந்தையை கொடுக்கிறான்னு வச்சுக்கணும். இத்தனை எலும்பு வைத்து படைத்த இறைவன், இத்தனை நரம்புகளை வைத்து படைத்த இறைவன், இத்தனை உறுப்புகளை வைத்து படைத்த இறைவன், இத்தனை உள்ளுறுப்புகளை வைத்து படைத்த இறைவன், இத்தனை திசுக்களை வைத்து படைத்த இறைவன், இத்தனை செல்களை வைத்து படைத்த இறைவன், இத்தனை அணுக்களை வைத்து படைத்த இறைவன், உள்ளங்காலில இருந்து உச்சி வரை இத்தனையும் மொத்தமாய் ஒரு குழந்தை வடிவத்தில் கொடுத்த இறைவன் ஏன் குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு பல்லோடு படைப்பதில்லை? யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? எந்த குழந்தையாவது பிறக்கிற குழந்தை பல்லோடு பிறந்திருக்கிறதா என்று சொன்னால், கருணை மிகுந்த இறைவன் தாயினுடைய வேதனையை உணர்ந்து பிறக்கிற குழந்தை பற்களோடு பிறந்தால் தாய் பால் ஊட்டக்கூடிய மார்பை காயப்படுத்தி விடக்கூடும் என்று தாயின் அந்த வேதனையும் தெரிந்து கொண்ட கருணை இறைவன் பல்லில்லாமலேயே நம்மை படைத்திருக்கிறார். இதுதான் ஒரு அருள் அம்சத்தின் அடையாளம் என்பதை நாம் மறந்து விட்டுவிடக் கூடாது சகோதரர்களே. அதைத்தான் இஸ்லாத்தினுடைய நேரடி எதிரிகளாக இருந்தவர்கள், உளவு சொன்னவர்கள், களவு செய்தவர்கள், கொலை செய்தவர்கள். கொலைன்னா இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கொலை, ஒரு கொலையை மட்டும் நான் எடுத்து சொன்னேன்னா நம்ம கொலையெல்லாம் துடித்து போய் இவ்வளவு அழிப்பு செய்தவர்களை பார்த்தும் கூட அவர்களை பொது மன்னிப்பு வழங்கக்கூடியவர்களாக அவருடைய செயல்பாடு இருந்தது என்பதை ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தினுடைய அருட்கொடை என்பதை வெற்றி பெற்ற நேரத்தில் எத்தனை பேர் என்ன ஆட்டம் ஆடுகிறார்? தோல்வி வந்தால் வாடாதே, வெற்றி வந்தால் ஆடாதே. சில பேர் எவ்வளவு ஆட்டம் ஆடுறான் பாருங்க, இல்லையா? அப்ப இருக்கிறது அந்த வெற்றியின் போது அந்த அடக்கம், வெற்றியின் போது அன்பு, வெற்றியின் போது கனிவு, வெற்றியின் போது பணிவு, வெற்றியின் போது இரக்கம். யார் நமக்கு கொடுமை செய்தார்களோ அவர்களுக்கு பார்த்தன்னு சொல்லி சொன்னா, அது மாதிரி அந்த கனிந்த அந்த இரக்கமும் அருளும் பெருகி இருக்கிற காரணத்தினாலதான்
நபிகளும் பெருமானார் அவருடைய பெயரை கண்களால் பார்த்தால், எங்க ஊர்ல ஒரு பெரியவர் எங்கேயாவது முகம்மது அப்படிங்கிற பெயரை எழுதுற பொழுது பார்த்தாலே கண்கள்ல கண்ணீர் நிரம்பி. நான் அவர்கிட்ட கேட்டேன், முகம்மது என்கிற அந்த ஒளி மிகுந்த பெயர் கண்ணிலே பட்டவுடனே உங்க கண்கள் அப்படியே கண்ணீரால் ததும்பி விடுகிறதே என்று போட்டு கேட்ட பொழுது 85 வயது பெரியவரிடத்திலே சொன்னார், நான் எப்பொழுதும் ஒது செய்து சுத்தத்தோடு இருக்கிறேன். முகம்மது என்கிற பெயரை படிக்கிற பொழுது, ஒது செய்கிற பொழுது கண்களை கழுவுகிற வாய்ப்பு இல்லை. கையை கழுவுவோம், வாயை கொப்பளித்து கழுவுவோம், கால்களை கழுவுவோம். கண்களை கழுவுதல் என்பதில்லை. தூய நபியின் பெயரை படிப்பதற்கு நான் கண்களை கண்ணீரால் கழுவி கொள்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு நீடூர் முழுக்க நல்ல மழை பெய்து காத்து நாயக திருவேனுடைய பெயரை ஏந்துவதற்கு ஒலு செய்து ஈரப்பட்டு போயிருக்கிறது. எத்தனை அம்சம்னாலும் போய் அந்த ஒற்றை ஈர அம்சத்தை நெஞ்சிலே ஏந்த வேண்டும். யாரையும் தோற்கடிக்காத வெற்றி, யாரையும் வீழ்த்தாத வெற்றி, யாரையும் கொடுமைப்படுத்தாத வெற்றி, யாரையும் அவமானப்படுத்தாத வெற்றி. ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நம்ம எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி விடுகிறோம், ஒரு சின்ன வார்த்தையை வைத்து எவ்வளவு கேவலப்படுத்தி விடுகிறோம். அப்ப நாம் நபிகள் நாயகத்தினுடைய இந்த வரலாற்றை கேட்கிற பொழுது இந்த அம்சங்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை உள்வாங்கிக் கொண்டு அன்னாருடைய நன்னறியில் நடக்கக்கூடிய நல்வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாங்க. இந்த ஊரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயர் உச்சரிக்கப்படக்கூடிய அந்த உதடிலே தொட்டில் கட்டி தாய்மார்களும் பாய்மார்களுமாக சேர்ந்து இந்த பகுதியிலே அன்னாருடைய பெருப்புகளை எடுத்து ஓதக்கூடிய வாய்ப்பை 12 நாளும் தவறாது நீடித்து இந்த உலகத்தினுடைய இறுதி காலம் வரை அன்னாருடைய புகழ் இந்த ஊரிலே இருந்து உதடுகளிலே இருந்து உதிக்கட்டும். அன்னாருடைய பேரு வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெளிச்சம் பாய்ச்சட்டும் என்கிற நல்ல வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிருந்தால் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.